ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கேஜி சாமி vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான குவிக்கான வெஜிடபிள் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்மளுக்கு வந்து 4 to 5 ஆனியன்ஸ் வேணும். சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்காக நான் 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ் அண்ட் பீஸ். இதுவும் நீங்கள் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் எண்ணெயில் கொஞ்சோண்டு ஜீரா அண்ட் பே லீவ்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா சாஃப்டா ப்ரௌனிஷ் கலர்ல ஆகணும். இது வந்து ஃப்ரை பண்ணும்போது நீங்க கேஸ் ஃபாஸ்டா வைக்காதீங்க, இல்லைன்னா உங்களோட ஆனியன் வந்து கருகிரும். அதனால ஸ்லோ கேஸ்ல வச்சு இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து இன்னைக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 glasses ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் மெஜர்மெண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் கிளாஸோட மெஜர்மெண்ட். இதுல தான் நான் வந்து 2 glass ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes ஊற வைங்க. நல்லா நம்ம வந்து ரைஸை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆனியன்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஒரு 1 இல்ல 1.5 tablespoon கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ண பிறகு ஒரு 3 to 4 சில்லிஸ், கிரீன் சில்லிஸ் நம்ம ஸ்லிட்டா கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிருக்கோம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து மேஜிக் கியூப்ஸ். இது வந்து உங்களுக்கு ஷாப்ல கிடைக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். நான் வந்து வெஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மேகி கியூப்ஸை நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வாபஸ் அதை நம்ம வந்து ஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டர் பண்ண பிறகு அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிளை கொஞ்சம் சாஃப்டாக குக்காக விடுங்க. அதனால நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா வந்து ஷாஹி பிரியாணி மசாலா. இது வந்து 3 to 4 tablespoon நீங்க யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா குக்காக விடுங்க. குக்கான பிறகு நம்ம சால்ட் ஹேஸ் பர் த டேஸ்ட். நீங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசி ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து 2 glass ஆஃப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே கிளாஸ் மெஜர்மெண்ட்ல, எந்த கிளாஸ்ல நீங்க வந்து ரைஸ் எடுத்தீங்களோ அதே கிளாஸோட மெஜர்மெண்ட்ல 3 glass ஆஃப் வாட்டர், 3.5 glass மட்டும்தான். 4 glass ஆட் பண்ணாதீங்க. 3.5 glass வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டு அது வந்து ஃபாஸ்ட் கேஸ்ல கொஞ்சம் பாயிலா விடுங்க. பாருங்க, இதுதான் மெஜர்மெண்ட் உங்களுக்கு காட்டின மாதிரி. இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்லைட் பாயில் கொடுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பாயிலிங் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது பாயிலாக விடுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பாயில் ஆகும். உங்களோட ரைஸ் வந்து இப்படி கம்ப்ளீட்டாக பாயில் ஆகும் போது தண்ணி வந்து மொத்தமாக நீங்கள் வந்து காய வச்சிடாதீங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கணும் ரைஸில். ஸோ பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு மூடி வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மூடிக்கு மேலே வந்து நீங்கள் எதனாச்சும் ஒரு வெயிட்டான பொருளை வைங்க. நான் வந்து ஒரு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி அதை வந்து சப்போர்ட்காக மேலே அந்த வச்சிருந்த ஏர் பாஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு 15 to 20 minutes வந்து சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ண பிறகு இப்படி டேஸ்டியான யம்மியான வெஜிடபிள் புலாவ் ரெடி. இப்போ இது வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி கூட சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா கூட இது வந்து காம்பினேஷனாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.